பெயர் எம் பிரியங்கா. குளம் மழை நீர் தேங்கி நிற்கும் சிறிய நீர்நிலை. என் பெயர் எஸ் அருணா. ஓடை சிறிய அளவிலான ஓடும் நீர். என் பெயர் ஆசிஃபா பானு. மலையின் உயரமான பகுதிகளில் இருந்த கீழே விழும் நீர். எடுத்துக்காட்டு குற்றால அருவி. என் பெயர் ஈதன்சிகா. கடல் ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்ட உப்பு தன்மை கொண்ட பரந்த நிலப்பரப்பம். எடுத்துக்காட்டு அரபிக் கடல். என் பெயர் டி லோகித். நிலத்தால் சூழப்பட்ட குளத்தை விட பெரிய நீர்பரப்பு உப்பு நீர், நன்னீர் என இரு வகைகள் உள்ளன. எடுத்துக்காட்டு உப்பு நீர் ஏரி ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி, நன்னீர் ஏரி ஆந்திராவில் உள்ள கொல்லார் ஏரி. என் பெயர் கோலோகித். நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உள்செல்லும் குறுகிய பகுதி. எடுத்துக்காட்டு கட்ச் வளைகுடா. என் பெயர் ரிஷிகேஷ். நீர் சந்தி இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு பாக் நீர் சந்தி. என் பெயர் அர்மான். கூட்டு நீர் அதிக அழுத்த காரணமாக நிலத்தடி நீரிலிருந்து இருந்து தானாக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நீர் கூட்டு நீர். என் பெயர் ஷா முசமில். நான் இந்த படிக்கிறேன். 6 மலைகளில் உயரமான பகுதிகளில் கடலில் பெருங்கடலில் கலக்கும் நீர் கொண்டு பெரிய நீர்நிலை. எடுத்துக்காட்டு காவேரி, வைகை. என் பெயர் காதர். என் பெயர் ஹீனா. விலிகுண்டா. உப்பங்கழி கடலில் இருந்து பிரிந்து ஆழம் குறைவான பகுதிகளில் உருவாகும் உப்பு நீர் ஏரி. எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலகா ஏரி. பெருங்கடல் கண்டங்களை பிரிக்கூடிய கடலை விட பெரிய உவர் நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு இந்திய பெருங்கடல்.